ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கணும், அதான் அன்பு. ஒருத்தர் அடித்தா என்ன பண்ணால் திருப்பி ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் திருப்பி அவரை அவமானப்படுத்தணும். அதுதான் என்ன அது அன்பு. உண்மையிலே அவர் மேலே நீங்கள் அக்கறை இருக்கிறீங்கன்னா அவமானம் என்னன்னா அவருக்கு சொல்லி தரணும்ல. உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் சகிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சகிச்சிக்க கற்றுக்கினீங்க நீங்கள். அவர் எப்போ சகிச்சுக்கிறத கற்றுப்பார்? அதுக்குன்னு இன்னொரு பிரிவு எடுப்பார் அவர். சொல்லிக் கொடுக்கணும். அடிச்ச உடனே உங்களால் அடிக்க முடியாது, அடி தூணு மூஞ்சில் துப்பலாம் தானே, என்ன பிரச்சனை? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? துப்புறதுக்கு பெரிய பலம்லாம் ஓணும், பயில்வானே எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் டே 1 டே 2 டே 3 போட்டுக்கணுமா என்ன? அச்சா தூண் துப்பிட்டு போக வேண்டியது தானே. யார் தப்பு அதெல்லாம்? இது எங்கன்னா ஜிம்மில் போய் கற்றுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, அப்படி தானே. ஒன்று அடிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடலாம். எங்கிட்டே இப்படி தான் சொன்ன கட்ட நாய் வெளியே வீரம் காட்ட முடியாமல் என்னென்ன அடிச்சுங்கிறான்ட்டு. அடிக்க வேண்டிய இடத்துல வச்சாக்கா நீங்கள் காட்ட மாட்டீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கன்னத்தில் வச்சா என்ன பண்ணா வீடியோ எடுத்து போடணும்ல, இது மாதிரி கேடு காட்டவன்ட்டு. தப்பு எங்கே? சுற்றிக்கிறவங்களெல்லாம் உங்களை என்ன பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்களேன், எனக்கு பார்க்கலாம், என்னை வெறுப்பேற்றுங்க.